ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான 4 இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் அப்டேட்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அட்டாக் செத் ராலன்ஸ். ஸோ ரோமன் ரிங்ஸ் செத் ராலன்ஸ் அட்டாக் பண்ணலாம். ஸோ அட்டாக் பண்ணிட்டு ரோமன் ரிங்ஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக சேலஞ்ச் பண்ணலாம் செத் ராலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ரோமன் ரிங்ஸுக்கு செத் ராலன்ஸுக்கு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய ஃபியூட் நெக்ஸ்ட் போக போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரோண்டா ரோசி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை உடைஞ்சது உண்மைதான். அவங்களுக்கு ரியல் இன்ஜூரி ஆயிருக்கு. அதை பத்தின ஃபுல் டீடைல்டான அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நயா ஜாக்ஸுக்கு 2 முட்டியிலையும் சர்ஜரி பண்ண போறாங்க. அதை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா சூப்பர் ஸ்டார் ஷேக்அப்ல நிறைய பேர் ஃப்ரீ ஏஜென்ட் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு. இந்த 4 நியூஸ் பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நயா ஜாக்ஸ். நயா ஜாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சின்ன ஒரு இன்ஜூரி இருந்துச்சு. இப்போ ரெஸ்ல்மேனியா 35ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல இன்ஜூரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அவங்க 2 முட்டியிலையும் இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி கெவின் ஓவன்ஸுக்கு 2 முட்டியிலையும் இன்ஜூரி ஆச்சோ அதே மாதிரி இப்போ நயா ஜாக்ஸுக்கு 2 முட்டியிலையும் இன்ஜூரி ஆயிருக்கு. அவங்க அந்த 2 முட்டியிலையும் அட் த சேம் டைம் சர்ஜரி பண்ணணும். அவங்க சர்ஜரி பண்ணா திரும்ப வர்றதுக்கு எப்படியும் 4 இருந்து 6 மாசம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. நயா ஜாக்ஸுக்கு உண்மையிலே இன்ஜூரி. அவங்களுக்கு 2 முட்டியிலையும் சர்ஜரி பண்ணணும். அவங்க திரும்ப வர்றதுக்கு 4 இருந்து 6 மாசம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஷேக்அப். வரப்போற ரா அண்ட் ஸ்மாக்டவுன் லைவ்ல சூப்பர் ஸ்டார் ஷேக்அப் நடக்க போது. ரால இருந்து ஸ்மாக்டவுன் லைவுக்கும் ஸ்மாக்டவுன் லைவ்ல இருந்து ராவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்லர்ஸ் மாறுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் ஃப்ரீ ஏஜென்ட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஃப்ரீ ஏஜென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ராவ்லயும் இருப்பாங்க, ஸ்மாக்டவுன் லைவ்லயும் இருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு அவங்க போய்க்கலாம். அதுதான் ஃப்ரீ ஏஜென்ட். இப்போதைக்கு ஃப்ரீ ஏஜென்ட்டா யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஜான் சீனா. ஜான் சீனா எப்போ வந்தாலும் ஸ்மாக்டவுன் லைவுக்கும் வருவாரு, ராவுக்கும் வருவாரு. அவர் எப்ப வேணாலும் எந்த ஷோக்கு வேணாலும் ரிட்டர்ன் ஆவாரு. அதனால ஜான் சீனா மாதிரி நிறைய ஃப்ரீ ஏஜென்ட் இந்த வருஷம் சூப்பர் ஸ்டார் ஷேவ் கப்ல உருவாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல ரொம்பவே பெரிய அதிர்ச்சி ஊட்டும் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா சாமி ஜெயினை ஃப்ரீ ஏஜென்ட்டா போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு. இது இல்லாம NXT சூப்பர் ஸ்டார்ஸ் எப்படி ஸ்மாக்டவுன் லைவ்லயும் ராலையும் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் கண்டினியூஸா இருப்பாங்க. NXT ல இருந்து வந்த EC3, அதுக்கப்புறம் லாஸ் சாலுவன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேசி ஈவன், ஹெவி மிஷனரி, ரிகோஷி, அலிஸ்டர் பிளாக், இவங்க எல்லாரும் எப்பவும் போல 2 பிராண்ட்லயும் ஃபைட் பண்ணுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. நம்ம இந்த வாரம் ரா அண்ட் ஸ்மாக்டவுன் லைவ் நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நிறைய ஃப்ரீ ஏஜென்ட் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றது. அதுக்கு அடுத்தபடியா ரோண்டா ரோசி. ரோண்டா ரோசி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 35ல அவங்களுடைய ரா வுமென் சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணாங்க. டிஃபெண்ட் பண்ணதோட அவங்களுடைய சாம்பியனை தோத்துட்டாங்க. அந்த மேட்ச்ல ரோண்டா ரோசிக்கு கையில இன்ஜூரி ஆயிருக்கு. கை உடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சது. ஒருவேளை அது ஸ்டோரி லைனா இருக்குமோ, முன்னாடி ரோண்டா ரோசி ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதோட ஒரு ரெஸ்ட் எடுக்க போறாங்க, ஒரு சின்ன பிரேக் எடுக்க போறாங்க அப்படின்றதுக்காக இது ஒரு ஸ்டோரி லைனா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே இன்ஜூரி ஆயிருக்கு. அதோட நிறைய ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு. ரோண்டா ரோசிக்கு உண்மையிலே கை உடைஞ்சிருக்கு. உண்மையிலே அவங்களுக்கு இன்ஜூரி ஆயிருக்கு. அதை பத்தின அப்டேட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வரப்போற செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு சர்ஜரி நடக்க போகுது. அந்த கையில அவங்களுக்கு சர்ஜரி நடக்க போகுது. அந்த சர்ஜரி எப்படி நடக்கும், அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டாக்டர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 3 மாசமாவது ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. அவங்களுடைய கையில உண்மையிலே இன்ஜூரி ஆயிருக்கு. அவங்களுடைய கைக்கு இப்ப சர்ஜரி பண்ண போறாங்க. சர்ஜரி முடிஞ்சு ஒரு 3 மாசம் கழிச்சு ரோண்டா ரோசி ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. உண்மையிலே ரோண்டா ரோசிக்கு இன்ஜூரி ஆயிருக்கு, அது சர்ஜரியும் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடி ஃபைனலி நம்ம கடைசியா மெயின் டாபிக் வருவோம். ரோமன் ரிங்ஸ் செத் ராலன்ஸை சேலஞ்ச் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. இந்த வாரம் ரா எபிசோட்ல கூட ரோமன் ரிங்ஸ் செத் ராலன்ஸை சேலஞ்ச் பண்ணலாம். ரோமன் ரிங்ஸ் டைரக்டா செத் ராலன்ஸ் அட்டாக் பண்ணி அவரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எப்படி ரோமன் ரிங்ஸ் இதுக்கு முன்னாடி அக்டோபர் மாசம் அவருக்கு லியூகேமியா இருந்ததுனால அவரோட யூனிவர்சல்
சாம்பியனை ரீலிங்குவிஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. சோ அதுக்கப்புறம் ரோமன் ரெய்ன்ஸ்க்கு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. சோ இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் இருந்து யூனிவர்சல் சாம்பியனை செத் ராலின்ஸ் வின் பண்ணி வச்சிருக்காரு. சோ இந்த வாரம் ரா எபிசோட்ல செத் ராலின்ஸ் ட்ரூ மெக்கின்டையர் சேலஞ்ச் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு சோ ட்ரூ மெக்கின்டையருக்கு பதிலா சோ ரோமன் ரெய்ன்ஸ் செத் ராலின்ஸ் சேலஞ்ச் பண்ண போறாரு. சோ செத் ராலின்ஸோட ரோமன் ரெய்ன்ஸ்க்கு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ரோமன் ரெய்ன்ஸ் செத் ராலின்ஸ் சேலஞ்ச் பண்ணுவாரா, சோ அவங்க ரெண்டு பேருக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான ஏதாவது ஒரு ஃபியூட் போகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கறோம். சோ மேக்ஸிமம் இந்த சூப்பர் ஸ்டார் ஷேக் அப்ல நிறைய புதுசான விஷயங்களை செய்ய போறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ரோமன் ரெய்ன்ஸ் செத் ராலின்ஸ் அட்டாக் கூட பண்ணலாம், செத் ராலின்ஸ் சேலஞ்ச் பண்ணலாம். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ரோமன் ரெய்ன்ஸ்க்கும் செத் ராலின்ஸ்க்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சோ மணி இந்த பேங்க் பேப்பர் விளக்கட நடக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ நீங்க செத் ராலின்ஸோட நெக்ஸ்ட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்க்கு யாரு மோதுவான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போதைக்கு ரோமன் ரெய்ன்ஸ் செத் ராலின்ஸ் சேலஞ்ச் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த வாரம் ராயா கூட சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா, நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ரோமன் ரெய்ன்ஸ்க்கு செத் ராலின்ஸ்க்கு மேட்ச் நடந்தா நல்லா இருக்குமா, நடக்காம போகுமா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.